பிரதேசம் வந்து களகட்டி ஒரு கோலாகலமாக இருக்கு. அதாவது நகை வந்து வாங்குவதற்கு ஒரு விசேடமான நாளாக என்று வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் என்ற ஒரு பிரதேசம் வந்து களகட்டி ஒரு கோலாகலமாக இருக்கு. இப்போ இங்கே வந்து இந்த என்ன விசேஷம், என்ன மாதிரியான நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நகை வந்து வாங்குவதற்கு ஒரு விசேடமான நாளாக என்று வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரியார் வீதி, பிரதானமாக நகை மாளிகைகள் அமைந்திருக்கக்கூடிய நகை செய்கிற இடங்கள் வந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த கஸ்தூரியார் வீதியை வந்து பரபரப்பாகவும் ஒரு கோலாகலமாக இருக்கு. எல்லா இடங்களையும் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. சோடனைகளாக இருக்கலாம் அல்லது அதுக்கு அலங்காரங்கள் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கு. இப்போ இந்திய நிலவரப்படி வந்து இந்த நகை வாங்குறதுல வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இது என்னதுக்காக வந்து வாங்குறார்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நகை கடை உரிமையாளர்கள் மற்றும் இதோடு சம்பந்தப்பட்ட நபர்களோடையும் மக்களோடையும் வந்து கருத்து முழுமையான விவரத்தை தருவதற்காகத்தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறோம். வாங்க, இப்போ இன்றைய நர்சிய சம்பந்தம் வந்து மக்கள் என்ன சொல்கிறார்கள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே ஒரு யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான இதனோட சிறப்பு என்ன? இன்றைய நாளில் தங்கம் வேண்டினா இந்த செழிக்கும், அதாவது நகை அவருக்கு சேருமண்ட, அதாவது நிரந்தரமாக சேருமன்ற ஒரு இது இருக்கிறது. அதெல்லாம் இந்த மாதிரி இப்போ அந்த நகை வாங்க முடியாதவர்கள் வந்து சின்ன நகை, ஏதாவது ஒரு சின்ன நகை இல்லை வெள்ளி நகை ஏதாவது ஒன்று வேண்டிய நகை சேருமன்ற ஒரு ஐதீகம் அண்ணா. இல்லை, இதை விட வேற பொருட்கள் வந்து உப்பு மஞ்சள் இப்போ இந்த உப்பியான பொருட்களும் வந்து வாங்கலாமான்னு இப்போ நகை நாள் கடைக்காரர்கள் வேண்டவை, உப்பு மஞ்சள் ரெண்டாவது நாள் கடை சாமான வேண்டவை. இது தங்கம் அல்லது வெள்ளி நகைகள் வேண்டினா அதுக்கு செல்லுன்றது ஐயம். இப்போ இந்த அட்சயத்திரி என்ற அந்த நிகழ்வை வந்து எப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டு வர அறிமுகப்படுத்த 5 வருஷமா நடக்கும். 5 வருஷமா நடக்குது. வாழைகள் இதுகள் எல்லாம் போட்டு கட்டினது. நாங்கள் இப்போ அப்படி ஒரு 2 வருஷமா நோம்பலாக செய்கிறோமோ. என்னடா எங்களுக்கு துக்கரமான செய்தி இதால் நோம்பலாக செய்து கொண்டு இருக்கோம். சில இடக்கால் வாழைகள் இதுகள் எல்லாம் நட்டு செய்யலாம். எங்களுடைய அம்மா சூழ்நிலாகிறதுனால இதால் நாங்கள் இப்போ நோம்பலாக போய்கொண்டே இருக்கிறோம். இப்போ என்ன, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ இலங்கையில வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார கிடைக்கும். யாழ்ப்பாணத்தை மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. ஆனால் இப்போ இவ்வளவு பாதிப்பு மத்தியும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வேண்டியது கிட்டத்தட்ட இன்றைய நாளில் வேணும்னா அப்படியாவது வேணும்னு பாருங்க, பார்க்க தெரியும். நான் எங்கிற கடை இப்போ இன்று நேற்று வந்த கடை இல்லை, கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நான் இருக்கிற கடையாகும். அப்படி இருக்க ஒரு பரம்பரையா நடந்து வர கடை. எங்களுடைய அப்பர் நான் இனி என் மகன் நடத்துகிறேன். நான் அந்த பரம்பரை இப்போ முந்தின நாள் கடைக்கு வந்துட்டு இதண்ட மாதிரி இல்லை எங்கட கடை. இப்போ நான் பழகினதே அப்பறிட்டான். ஒரு சம்பளத்துக்கு நிற்கல, வேறு சம்பளத்துக்கு தான் நான் கடை போடுறது. நான் சம்பளத்துக்கு நிற்காமலே நான் கடை ஆரம்பிச்சது. அப்பாவோட நின்று அப்படியே பழகி எங்கட மகனும் அப்படித்தான்.
இப்போ வேண்டிய நிலவரப்படி தங்கத்தினுடைய விலை எவ்வளவு? இன்றைய விலையின்படி இப்போ உள்ளூர் நகை வந்து 180 விற்கிறோம். கூலி சேரம் ப்ளஸ் வரும். வணக்கம் அம்மா, சும்மா இருக்கீங்களா? ஒரு விசேஷமான நாள். என்ன நாள்? ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நகைகளை வந்து வாங்கினாங்க. இது வாங்குறது என்ன சிறப்பு? இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் யாழ்ப்பாணத்தை வந்து அபிஷேகம் என்பதே ஒரு நிகழ்வாக கொண்டாட. அதுக்கு முதல் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து இல்லை. சரி பாருங்க கணக்கு தெரியும். இப்போ வந்து இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியும் வந்து வாங்குறதுங்கிறது வந்து பெரிய சவால் தானே. இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்கள எடுத்து இல்லை போட்டு இல்லை உங்களை கதைக்க போகிறேன். சந்தோஷமா இருக்கு சார். நம்ம அவ்வளவு இதுல நிற்கிறதா இப்போ இது என்னென்ன வாங்கியிருக்கீங்க? அந்த